ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கூமாப்பட்டியையே மிஞ்சக்கூடிய ஒரு அழகான கிராமத்துல இருக்கிறோம். உண்மையான தீவுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் இயற்கையால உருவான ஒரு உண்மையான தீவு. இந்த இடத்த பார்த்தா தெரியும். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க லொகேஷன்ல அனுப்புறேன். அணக்கரை அப்படிங்கிற ஒரு ஊரு. தஞ்சாவூர் மாவட்டமும், அரியலூர் மாவட்டமும் ஒரு பிரியக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இப்போதைக்கு இருக்கிறோம். இந்த இடம் ஃபுல்லாவே ஒரு தீவுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடல் இருக்கும். கடலுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு பிளேஸ தான் தீவுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து ஒரு ஆறு. அதாவது எங்கேருந்து வருதுன்னா, காவேரி ஆறு. காவேரி ஆத்துலேருந்து வந்து பிரியக்கூடிய ஒரு தீவு. இந்த ஒரு ஆறு வந்து ஒரு கிராமத்தையே தீவா மாத்திருக்கு. அழகான தீவு இது. இங்க விவசாயம் பண்றாங்க. முக்கியமான தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறாங்க. இது எல்லா இடத்துலயும் பார்த்தா தெரியும். இதுல ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு காட்டுறோம். அவங்க மீன் பிடிக்கிறது, இவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் நம்ம சுத்தி காட்ட போறோம். வீடியோக்குள்ள வாங்க பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கூமாப்பட்டியையே மிஞ்சக்கூடிய ஒரு அழகான கிராமத்துல இருக்கிறோம். உண்மையான தீவுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் இயற்கையால உருவான ஒரு உண்மையான தீவு. இந்த இடத்த பார்த்தா தெரியும். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க லொகேஷன்ல அனுப்புறேன். அணக்கரை அப்படிங்கிற ஒரு ஊரு. தஞ்சாவூர் மாவட்டமும், அரியலூர் மாவட்டமும் ஒரு பிரியக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இப்போதைக்கு இருக்கிறோம். இந்த இடம் ஃபுல்லாவே ஒரு தீவுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடல் இருக்கும். கடலுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு பிளேஸ தான் தீவுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து ஒரு ஆறு. அதாவது எங்கேருந்து வருதுன்னா, காவேரி ஆறு. காவேரி ஆத்துலேருந்து வந்து பிரியக்கூடிய ஒரு தீவு. இந்த ஒரு ஆறு வந்து ஒரு கிராமத்தையே தீவா மாத்திருக்கு. அழகான தீவு இது. இங்க விவசாயம் பண்றாங்க. முக்கியமான தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறாங்க. இது எல்லா இடத்துலயும் பார்த்தா தெரியும். இதுல ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு காட்டுறோம். அவங்க மீன் பிடிக்கிறது, இவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் நம்ம சுத்தி காட்ட போறோம். வீடியோக்குள்ள வாங்க பார்ப்போம்.